தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்யும் பாலில் ரசாயன வேதிப்பொருட்கள் கலந்திருப்பது ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் வழக்கறிஞர் விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எம்எம்பிஆர் குவாலிட்டி கண்ட்ரோல் லெபார்டரியில எடுத்ததுல இவங்களுக்கு ஃபார்மாலிட்டிகைடு வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ரீசெண்டாக எடுத்த கசியாபாத் ரிப்போர்ட்ல இவங்க தரம் குறைந்த பால்களை மக்களுக்கு விநியோகம் செய்தது உறுதியாக இருக்கு. இந்த அறிக்கையை விரைவில் வந்து தாக்கல் செஞ்சுருவாங்க. இவங்க கொழுப்பு சத்து ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்டுக்கு இல்லாமல் 5.73% கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 6% இருக்க வேண்டிய இடத்துல 5.73% கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொழுப்பு சத்து கம்மி. ஒரு லிட்டர் பால் வந்து 56 ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்க. அந்த கொழுப்பு சத்தை குறைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு 3 ரூபாய் லாபம் கிடைக்குது. இந்த மாதிரி அவங்க மக்களுக்கு தரம் குறைஞ்ச பாலை விற்று லாபத்தை தான் ஏற்றிக்கிறாங்க. 25/5/2017 முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து ரசாயனம் கலந்த பாலை தான் விநியோகிச்சிருக்காங்க. அதற்குண்டான ஆதாரங்களும் இந்த ஆவணத்தில் இருக்குது. ஃபார்மாலிட்டிகைடு கலந்துருக்காங்கன்றதையும் நாங்கள் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கோம். நாங்கள் வெறும் இவங்க பாலை மட்டும் டெஸ்ட் பண்ணல, ஆவினோட பாலையும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஆதாரமாக போட்டிருக்கோம். கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீதியரசர் முன்பு நாங்கள் இந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுத்ததுனால அவங்களால நாங்கள் கொடுத்த பதிலுக்கு பதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைம் வாங்கியிருக்காங்க. சமர்ப்பிச்சாச்சு சார். சமர்ப்பிச்ச ஆவணங்களை பார்த்துட்டு தான் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு நாங்கள் பதில் மனு கொடுக்குறோம், எங்கள் பதிலுக்கு பதில் மனு கொடுக்குறோம் டைம் வாங்கியிருக்காரு.